அன்பிற்குரிய சகோதரர்களே, 2 நாட்கள் நடைபெற்று தெளிவுக்கு வர வேண்டிய ஒரு விவாதம் 2 அமர்களுக்குள்ளேயே தெளிவாகிவிட்டதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒப்பந்தத்தில், அதாவது எழுத்தில் பிழை இருக்குது என்று நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஆதாரமாக ஒன்றை எடுத்து காட்டுகிறோம். அப்ப எழுத்துல பிழை இல்லைன்னு சொல்றவங்க என்ன செய்யணும்? பிழை எழுத்தில் பிழை இல்லை என்றதை தான் நிரூபிக்கணும். நம்ம எப்படி எடுத்து காட்டுறோம்? நுஜில் மூமினின் என்றுதான் பெறுதியில் இருக்கிறது. நுஞ்சில் மூமின் என்று பெறுதியில் இல்லை. நுஞ்சில் என்று 2 நூன் எப்படி போடணும் எல்லாருக்கும் தெரியும். நுஞ்சில் மூமினின் என்று போடாமல் ஒரு நூனை எழுத விட்டு நுஜில் மூமினின் என்று போட்டிருக்கிறார்கள். பின்னாடி வந்தவங்க நுஜில்னு வாச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மேல ஒரு சின்ன நூன் அப்படி சேர்த்திருக்கிறாங்க. பின்னாடி வந்தவங்க முதல் காத்திப்பு போட்டதில்லை சின்ன நூன் என்பது. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா, வாசிக்கிறது நுஞ்சி, எழுதுறது நுஞ்சி. இதான பிழைங்கிறது. பிழைக்கு என்ன அர்த்தம்? எழுதுறது என்னவோ அதையே வாசிச்சா பிழை இல்லை, வாசிக்கிறது என்னவோ அதையே எழுதினால் பிழை இல்லை. எழுதுவது நுஜி, வாசிக்கிறது நுஞ்சி. அப்ப அல்லாட்டிலிருந்து வந்தது நுஞ்சி, மனுஷன் எழுதுன நுஜி. பிழையா இல்லை? இதான் டாபிக். ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே. இதுக்கு பதில் இல்லைங்கணும். இல்ல நுஜி தான் வந்துச்சு, எழுத்துல இப்படிதான் இருந்துச்சுன்னு காட்டணும். லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்குல்ல, அது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதித்தான் இருக்குது. ஆனா அந்த எழுத்துல இருந்து எழுத்தாக இங்க வரல. லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல நுஞ்சி தான் இருக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்? கிராத்து நுஞ்சி தான், அப்படிதான் அங்க இருக்கும். அதை தான் எடுத்துட்டு வர்றாரு. நம்ம வச்சுக்கிறது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல உள்ளதை பத்தி பேசல. நம்ம கையில இருக்கிறது நுஜின்னு இருக்குது. அல்லாட்டிலிருந்து வந்தது நுஜியா நுஞ்சியா? நுஞ்சி வந்திருக்குமே, ஆனால் நுஜி பிழையா இல்லையா? 2 சரின்னு சொல்ல முடியுமா? இதுதான் கேள்வி கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க எப்படி வாசிப்பீங்க? அதை நாங்க வாசிக்கிறது அதுல விளங்குது. நுஞ்சின்னு வாசிக்க போய் தான் நுஜி பிழைங்கிறோம். தெரிஞ்சதுல கேள்வி கேட்கிறாங்க. நுஞ்சி தான் வாசிக்கணும். குரான் வாழையடி வாழையா ஹிஃபுல்ல பாதுகாக்கப்படுகிறது. காரிகள் மூலமாக உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டு நுஞ்சின்னு வருது. எழுத்தர்கள் நுஜின்னு போட்டாங்க. நாங்க நுஞ்சி தான் வாசிப்போம், நுஜின்னு வாசிக்க மாட்டோம். நீங்கள் நுஞ்சி தான் வாசிப்பீங்க. நீங்களும் நாங்களும் நுஞ்சின்னு வாசிக்கும் பொழுது எழுத்துல நுஞ்சின்னு இருந்தா பிழையா இல்லையா? எங்க கருத்துலையும் பிழை, உங்க கருத்துலையும் பிழை. பிழை இல்லைன்னு என்ன செய்யணும்? கிடையாது, நுஜி தான் நான் வாசிப்பேன் அப்படி சொல்லுங்க. கிடையாது, பிழை இல்லையே, எழுதினபடிதான் வாசிப்பேன், எழுதினபடிதான் வாசிப்பேன் நீங்க சொல்லவில்லையானால் அது பிழை என்பதை தவிர என்ன? பிழைன்னு பச்சையா சொன்னதான் பிழையா? பிழையா இல்லையா? அப்ப ஏன் நுஜி என்று எழுதினார்கள்? மனிதன் தவறு செய்யக்கூடியவன். அதை விட இதை அவர் கேள்வியா கேட்டாரு, பதிலே சொல்லி அவ்வளவு தெளிவான விஷயம் கேள்வியை கேட்டிருக்க கூடாது. ஆகா, எழுத்து பிழையை நிரூபிச்சுட்டாங்களே, ஒன்னு நிரூபிச்சாலும் முடிஞ்சு போச்சு கதை. எழுத்து பிள்ளைன்னு ஆகிவிட்டது. அப்புறம் என்ன செய்யறாங்க? நாங்க கேட்டோம் பதில் சொல்ல, கேட்டோம் பதில் சொல்லன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு கேள்வி அதில் இல்ல. ஓதுல நுஞ்சி, நாங்களும் நீங்களும் இவர்களும் எல்லோரும் உலகம் முழுசும் எழுதுன நுஞ்சி. அது ஏன் அதை காணா? நூனு விட்டுச்சிங்கிறதுக்கு தானே சின்ன நூனை போட்டிருக்கிறீங்க. அப்புறம் கடைசி அவர் என்ன செஞ்சாரு? ஒரு வார்த்தையை வாசிச்சாரு. அரபு நாட்டு குரான்ல இது அரபு பிரதி தான். இந்த நுஞ்சி விஷயமா அவங்க எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வல் ஹுரூஃபு ஸகீரா ததுல்லு அலா அயானில் ஹுரூஃபில் மத்ரூகதி ஹுரூஃபில் மத்ரூகதி அல் உஸ்மானியா மஅ உஜூபின் நுதுகி பிஹா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம முஸஹஃபே உஸ்மான்ல நம்ம நம்ம வார்த்தையை படிக்கிறோம்ல, படிக்கும்போது உள்ள எழுத்து வடிவில் வரும்போது எழுதியிருக்காது, அது விடப்பட்டு இருக்கும். அந்த அசல் எழுத்தை அறிவிப்பதற்காக வேண்டி ஒரு சிறிய எழுத்து எழுதுறாங்க. என்ன வாச்சார்னு கேட்டா, உல் ஹுரூஃபு ஸகீரத்து, சின்ன எழுத்து மேல போட்டிருக்காங்களே, அது ததுல்லு அலா அயானில் ஹுரூஃபில் மத்ரூகத்தி ஃபீ ஹத்தில் மசாஹிபில் உஸ்மானியா, உஸ்மானுடைய எழுத்து பிரதியில் விடுபட்டு விட்டதே அதை காட்டுவதற்கு போட்டிருக்கிறோம் அப்படி வாச்சார். அத உஸ்மானுடைய பிரதியில நூனு விடுபட்டுச்சான், அதை காட்டுறாங்களாம். அதானே பிள்ளை? விடுபட்டதை காட்டுறதுக்கு நான் ஒண்ணு போட்டிருக்கேன் சொன்னா அதுக்கு பேர் என்ன? அவன் கடைசியா வாசி காட்டின ஒரு அரபி வாசகம் புக்ல இருந்து என்ன வாச்சாங்க? அதாவது நூனு, சின்ன நூனு ஒண்ணு போட்டிருக்கமே. எதுக்கு போட்டிருக்கோம்? சின்னதா நூன் இருக்கு பாருங்க, கை வச்சு காட்டுங்க. இந்த சின்ன நூனு மேல போட்டிருக்க, அது எதுக்குன்னு கேட்டா
உஸ்மான் அவங்க எழுதும் போது அவங்களுடைய உத்தரவுப்படி எழுதும் போது ஒரு நூனை விட்டுவிட்டாங்க, இப்படி இருந்திருக்கணும்னு காட்டுறதுக்கு நாங்க போட்டுக்கிட்டோம். அப்ப அவங்க போட்டதுக்கு மேல நீங்க ஒண்ணு போட்டா அது பிழையா இல்லையா? பாடம்ங்கிறத படம்னு எழுதிவிட்டா துணக்கால் மேல போட்டா பிழையா இல்லையா? துணக்கால் மேல போட்டா முதல் எழுதணும் தப்பு செய்தான் அர்த்தம். அப்ப எழுத்து பிழை என்பது எப்படி குர்ஆனை பாதிக்கும்ங்கிறேன். மனிதர்கள் எழுதும் இப்ப கூட குர்ஆன் ஆயத்தை எழுதும்போது தப்பா எழுதுவாங்க. அவங்களுடைய நாணயத்தை அது பாதிக்காது, அவங்க நேர்மையை பாதிக்காது, குர்ஆனையும் பாதிக்காது, அல்லாஹ்வையும் பாதிக்காது. என்ன மேட்ரு? எழுத்து பிழை என்பது மனிதன்ட வரும் என்பதற்கு ஆதாரம். ஆனா எழுத்துல பிழையா இருந்தும் நுஜின்னு எழுதியும் கூட நுஞ்சின்னு வாசிக்க வச்சிருக்கிறான் அல்லாஹ், அதான் பாதுகாப்பு. எழுதுனது நுஜி, உலகம் பூரா நுஞ்சின்னு வாசித்தால் இங்க கரெக்டா இருக்கு பாருங்க, இங்க கரெக்டா எல்லாருடைய உள்ளத்திலையும் பாதுகாக்கப்பட்ட காரணத்தினால்தான் நுஜின்னு நீங்க எழுதினா கூட நாங்க நுஞ்சின்னு வாசிக்கிறோம். ஒட்டுமொத்தமா இப்படித்தானோ அப்படின்னு சந்தேகம் வரும். யூதனுடைய வாதம் மேலோங்க. நாங்க என்ன சொல்லுவோம்? அடே அதை ஏன்டா பாக்குற, நுஜி ஏன்டா பாக்குற, இங்க வர்றா நுஞ்சி, எந்த ஹாபில் வேணா கூப்பிடுறான் நுஞ்சின்னு ஓதுவாண்டா, இது ஏன்டா காட்டுறா, யூதன் செத்தான். நாங்கள் எழுத்து பிழை என்று சொல்ற பதில் குர்ஆனை பாதுகாக்கும், யூதனுக்கு மரண அடி கொடுக்கும்.